ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இப்போ நான் வந்து இந்த வாரம் இன்னும் 2 நாள்லயே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வர போகிறாங்க. ரொம்ப 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 கஷ்டப்பட்டேங்க. நான் ஒரே ஆள், நானே வீடியோ எடுத்துக்கிட்டு, நானே நிறைய ஸ்ட்ரகிளில் இருந்துக்கிட்டு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் யூடியூப் ஓப்பன் பண்ணி குழந்தைத்தனமாக ஏதேதோ வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன்னா, நீங்களும் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்க நல்லாவே. நான் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், அது வந்து யூடியூப் வழியாக பண்ணணும். ஒரு குட் வைப் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம நல்லா பாடுறோமே, நம்ம பாடணும்னா நமக்கு நிறைய பேர் வந்து நமக்கு லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இன்னும் ஆர்வமாக நம்ம நிறைய பாட்டெல்லாம் பாடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பாட்டுலலாம் நிறைய பேர் எனக்கு வந்து அந்த அளவுக்கு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் பாடின சினிமா பாட்டு ஒன்று, அது என்னன்னா 2 பாட்டு. அதில் வந்து ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அந்த பாட்டு வந்து 26K வியூவர்ஸ் போச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் நிறைய போட முடியல. அதுக்கப்புறம் சொந்த குரலில் பாட ரொம்ப நாளா ஆசை அப்படின்ற பாட்டு பாடினேன். அது வந்து இப்போ 15Kவோ 16Kவோ அதை போயிருக்கு. அது எப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் அந்த அளவுக்கு நான் போடுறதில்ல. யூடியூப் வீடியோஸ் போடுறதை பற்றிலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நல்ல உங்களுக்கு வந்து குட் வைபாக தானே இருக்குது உங்களது எல்லாமே, நீங்கள் போடுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியல. ஏன்னா நான் அப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால யூடியூப் வந்து கண்டினியூவாக போட முடியல என்னால். ஸோ அப்புறம் என்னாச்சுன்னா, என் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னுடைய ஜாப்பை நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு என் பசங்களை வந்து நான் வீட்டில் பார்த்துட்டு வீட்டில் துணி தைச்சிக்கிட்டு கிரியேட்டிவா ஏதாவது பண்ணிக்கிட்டு அதை ஏதாவது சின்ன சின்ன விற்பனைகள் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். மெயினா நான் வீட்டில் செய்யற பெரிய வேலை வந்து வீட்டு வேலைகள் தவிர, என் பிள்ளைகள் தவிர, மெயினா நான் வந்து பெருசா செய்யற வேலை என்னன்னா துணி தைக்கிறது தான். எல்லா வகையான துணிகளும் தைப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால என்னால ரெகுலரா யூடியூப் வந்து கண்டினியூ பண்ண முடியல. இப்போ நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறதுனால வீட்டு வேலைகள் பார்த்துட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு மற்ற நேரங்கள் நான் துணி தைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரங்கள்லயும் இடைப்பட்ட நேரங்களில் என்னுடைய பெட் அனிமல்ஸ் கிட்ட அப்படியே ஒரு பெட் அனிமல்ஸ் கிட்ட என் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இந்த யூடியூப்ல நான் போட்டுட்டு இருக்கேன். ஏதாவது வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சமையல், அப்புறம் வந்து பூனைங்க கிட்ட விளையாடுறது, கார்டன் வீட்டில் வந்து செடிகள் வச்சு அதில் வந்து அறுவடை பண்ணுறது, இடையில பாட்டு பாடுறது, அப்புறம் வந்து கிரியேட்டிவ் ஏதாவது கிரியேட் பண்ணுறது. அது கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கேன்னா இல்லையான்னு தெரியும். போட்டிருக்கேன். கிரியேட்டிவ் ஆர்ட் பண்ணுறது, அதெல்லாம் கூட நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். பொதுவில் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து நம்மள இன்னும் என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட்ல தாங்க நான் ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 5-6 மாசமா கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க என் சேனலை, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து நாளைக்கு இல்லைன்னா 2 நாள்ல எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. அவன் பில்லியன் மில்லியன் லேக் கணக்குலலாம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கான். அவன்லாம் இப்படி சீன் போட்டதில்ல. இதுக்கு இப்போதான் 1Kவே வரப்போகுது. நான் சீனை போடுது பாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையாலுமே இந்த 1K எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பில்லியன் மில்லியனை விட இது ஒரு பெரிய விஷயங்க எனக்கு. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களை ரொம்பவே நான் மதிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், எனக்கும் பத்தியா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நீங்க என்ன கஷ்டப்படுத்தீங்கன்னா நீங்க என்ன ஏதாவது கஷ்டப்படுத்தினா என் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன் பாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ நீங்க தாங்க எனக்கு உண்மையாலுமே வந்து நல்ல உறவுகள். ரொம்ப நன்றி. 1K வந்துடுச்சுன்னா நான் வருவேன். லைவ் போடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை. இவ்வளோ வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க எனக்கு 1K வருது. இதுக்கே ரொம்ப சந்தோஷம். யூடியூப் டீம்ல இருந்தும் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. நல்ல வீடியோக்களா இருந்தா, கெட்ட விஷயங்கள் இல்லாம ஒரு நல்ல விஷயங்களா இருந்தா உண்மையாலுமே யூடியூப்ல இருந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் வந்து என்னால் முடிஞ்ச வரையும் உங்ககிட்ட நிறைய நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.